இந்த வேளையில் அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்கள் இந்த வேளையில் ஆண்டவர் நடத்துகிற பிரகாரம் அவர் நம்மோடு கூட பேசுவார்கள். அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நான் இங்கே நிற்கும்போது 53 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே திருச்சபையில் மே மாதம் 1970 ஆண்டு அந்த கடைசியில் உட்கார்ந்த சும்மா ஒரு நண்பரனை கூட்டி கொண்டு வந்தார். நான் விரும்பி வரல, ஏதோ சும்மா ரொம்ப நாள் கூப்பிட்டாரு, வந்தேன். வெளியே நின்றுருந்தேன். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உண்மை என்று யாரை பாடுவேன். நல்ல பட்டப்பட்டை புதி பூசிந்தேன். அன்னைக்கு உள்ள வந்து உட்காந்தேன். அன்னைக்கு ஜோசப் பாலச்சந்திரன் டேம்பரின் வாசித்திருந்தார். தலைவர் ட்ரம் அடிச்சிருந்தார், ஸ்டிக் வச்சுருந்தார். வந்த உடனே நேராக அவங்ககிட்ட வந்து பேசினார். ஐயா பேசினார். தொடர்ந்து ஆண்டவரை அறிந்தேன். இதே திருச்சபையில் 14 ஆண்டுகள் இருந்தேன். இன்றைக்கு ஒரு ஊழியனாக இருக்கிறேன். எடி பிரதருக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா? ரொம்ப சம்மந்தம் உண்டு. அதே இடத்துல தான் அவர் உட்காருவார். நான் பின்னால் உட்கார்ந்துருந்தேன், அப்புறம் முன்னால் வந்தேன். இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். நான் ஊழியக்காரனாக இருப்பதற்கு காரணம் தேவன், இரண்டாவது தலைவர். இதை நான் எல்லா கூட்டங்களிலும் சொல்லியிருக்கிறேன். பல இடங்களில் இப்போ தான் ஒரு இயேசு நம்மோட ஊழியர் கூடுகையில் பேசிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். நான் அவர் என்ன நிற்க வச்சிட்டாரு. இருந்தால் 2 வசனங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஐயா ரொம்ப அழகாக சொன்னார். அப்புறம் எடியை பற்றி சொன்னோம்னா, இஸ் அ மேன் ஆஃப் லவ். எல்லாரிடத்துலேயும் அன்பாக இருக்கக்கூடியவர். கண்டிப்பாக இருப்பார். மேன் ஆஃப் லவ், மேன் ஆஃப் லாயல். பாஸ் சொன்னால் பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்மெல்லாம் ஒன்று சொன்னால் அவன் இன்றைக்கி வரமாட்டான், அடுத்த வாரம் தான் வருவான். ஆனால் அப்படி இல்லை. மேன் ஆஃப் லாயல். எல்லா விதத்துலேயுமே ரொம்ப உண்மை. ஆராதனையில் உண்மை. நான் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஏற்கனவே 40 ஆண்டுகளாக இந்த திருச்சபையில் மாதத்தின் வருஷத்தின் முதல் ஆராதனையில் பேசுகிறேன். சொன்னங்களை காலையில் பேசுவேன், சாயங்காலம் பேசுவேன். உடனே கேட்பார், அன்றைக்கி காலை முந்தின நாளே ஃபஸ்ட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்பார். அந்த அளவுக்கு இஸ் அ மேன் ஆஃப் லாயல். ஊழியத்தில் லாயல். 3வது லேபர். நீங்கள் நிறைய பேர்ட்டில் லவ் இருக்கும், ஆனால் லேபர் இருக்காது. ரொம்ப பேசுவான், ஆனால் உழைக்கவே மாட்டான். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எடி பிரதர் இஸ் அ மேன் ஆஃப் லாயல். ரொம்ப உண்மை உள்ளவர். கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார், ஆண்டவருக்கு திருச்சபைக்கு உண்மையாக இருந்தார், பாஸ்டருக்கு உண்மையாக இருந்தார். இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் ஆட்கள் கண்டுபிடிக்கிறதெல்லாம். இன்றைக்கி இந்த 3 இருந்தால் ஒரு மிகப்பெரிய சாதனை. மறுபடி சொல்லணுன்னா லவ், 2வது லாயல். நீ நிறைய பேர் அது இல்லை, நிறைய பேர்ட்டு இல்லை. இன்றைக்கி நான் இப்போ தான் சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு பில்லராக இருக்கிறாங்க, அடுத்த நாள் கேட்டர் பில்லர் ஆகிடுறாங்க. புரிய நினைக்கிறேன். அன்றைக்கி ஒரு சபைக்கு போனேன். அவர் சொன்னார், இவர் தான் இங்கே சபையில் பில்லர்னார். ஒரு 6 மாதம் கழித்து போனேன். எங்கே அதை பில்லரை காணோன்னு. அது கேட்டர் பில்லர் ஆகிடுச்சுன்னாரு. சும்மா கூட கேட்டர் பில்லாவில் ஒரு 30 பேரை கூட்டின்னு போயிடுச்சு. ஆனால் அவருடைய வாழ்க்கை லாயல். அதாவது இந்த கூட்டம் அவருக்கான கூட்டம் அல்ல, நமக்கான கூட்டம். இது அவருக்கான கூட்டம் அல்ல, நமக்கான கூட்டம். எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். இட் இஸ் நாட் how long we live will be evaluated, how well we live will be evaluated. இந்த மித்துசலாம் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். 960 வருஷம் வாழ்ந்தான். அவனை பற்றி 2 வார்த்தை இருக்குது. பிள்ளைகளை பெற்றான், மரித்தான். இதுக்கு இத்தனை வருஷம் தேவையே இல்லை, புரியவே இல்லை. பிள்ளைகளை பெற்றான், மரித்தான். 960 வருஷம் வாழ்ந்தார். அவரை பற்றி ஒன்றுமே இல்லை. தலைவர் பேசியிருக்காரான்னு தெரியல. மித்துசலாம் பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளை பெற்றான், மரித்தான். ஆனால் 33 வருஷங்கள் வாழ்ந்த இயேசுவை பற்றி பேசாத பக்கங்களே இல்லை. ஆதியிலே தேவன், ஆதியாகமம், மத்தேயு 1 அதிகாரம், கிறிஸ்துவின் பிறப்பின் விவரம், வெளிப்படுதல் கடைசி அதிகாரம், கடைசி வசனம், ஆமேன் இயேசுவே வாரும். ஸோ அவரை பற்றி பேசாத பக்கங்களே இல்லை. அதுபோல நான் சொன்னது போல 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை யாராவது வாசிக்க அன்பாக கேட்கிறேன்.
ஒரு 3 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அங்கே பிறந்தான் என்று சொல்லப்படும். எடியை பற்றி சொல்லப்படும். அந்த சீயோன் என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கணும். என் மரணத்திற்கு பிறகும் எல்லாம் சொல்லுங்கள் சொல்லப்படும். கரங்களை உயர்த்தி அவரை பற்றி எனக்கு இத்தனை பேர் சொன்னாங்களே, சொன்ன அத்தனை சாட்சிகளும். பொதுவாக மாமனாரை பற்றி மருமக சாட்சி சொல்ல முடியாது, அது ரொம்ப அற்புதம். பொதுவாக மாமனாரை பற்றி மருமகள் ரொம்ப அற்புதம் சொல்ல முடியாது. அநேக மாமனார்கள் வில்லனாக இருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு ஃபாதர் இன்லா இல்லை, ஃபாதர் இன் லவ். ஒரு தகப்பனை போலவே இருந்தார். அந்த வசனத்தின் முறை போடுங்களேன். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். இன்றைக்கி எடியை பற்றி இத்தனை பேர் சொல்கிறாங்க. ஏனென்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. இன்னொன்று சொல்ல நம்புகிறேன். மெனி ஹவ் குட் பிகினிங்ஸ் பட் ஃபியூ ஹவ் குட் எண்டிங்ஸ். அநேகருக்கு நல்ல ஆரம்பம் இருக்கிறது, ஆனால் நல்ல முடிவு இல்லை. இப்போ நான் தலைவர் அவர்கள் அரை நூற்றாண்டு ஊழியனாக இருக்கிறார். அரை நூற்றாண்டு ஊழியராக இருக்கிறார். இந்த இயக்கத்தில் 73ஆம் ஆண்டு நான் ஐயா கூட வந்தேன். எனக்கு அரை நூற்றாண்டு முடிஞ்சிச்சு. அநேகரை பார்த்துருக்கிறேன். தே ஹவ் குட் பிகினிங்ஸ் பட் தே டோன்ட் ஹவ் குட் எண்டிங்ஸ். ஆனால் எடி பிரதருக்கு ஆரம்பம் எப்படின்னு தெரியல, ஆனால் மகிமையான ஒரு முடிவை கற்று தந்தார். நல்ல ஆரம்பம் நல்ல முடிவு இல்லை. இதே வேதத்திலேயே தேமா நல்லா ஆரம்பித்தார், ஆனால் நல்லா முடிக்கலை. மார்க்கு மோசமாக ஆரம்பித்தார், ஆனால் நல்லா முடிச்சிட்டார். ஸோ எடி அவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அப்படி ஆரம்பம் எப்படின்னு தெரியல, எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. ரொம்ப ஹம்பிளாக இருந்தார், ஆனால் முடிவு பாருங்கள் எனக்கு அற்புதமாக இருக்கிறது. நம்ம இத்தனை பேர் வந்திருக்கிறோமே, இது அன்பானவர்களே அவர் மேல் வைத்த அன்பு. திரும்ப சொல்லுகிறேன், எல்லாரும் சொல்லுவீங்களா? என்னை குறித்து சத்தமாக சொல்லணும். அப்பா ஒரு ஆள் போனாப்பா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் மரணம் திருச்சபையிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். அந்த பாதிப்பு ஏற்படுத்தாவிட்டால் உங்கள் வாழ்க்கையை அர்த்தம் இல்லை. இன்றைக்கி அவருடைய மரணம் மாஸ்டர் ஜேம்ஸ் பார் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு, அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு. அதாவது குடும்பத்துக்கு பாதிப்பு மட்டுமல்ல, ஒரு தனி ஊழியனுக்கு பாதிப்பு. நான் சொல்ல வந்த வார்த்தை இம்பேக்ட் த லைஃப் ஆஃப் த பீப்புள். திருச்சபையின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் தாக்கத்தை உண்டு பண்ணினார். ஆரம்பத்திலே சொன்னேன், இது அவருக்கான கூட்டம் அல்ல, நமக்கான கூட்டம். உலகத்தில் சொல்கிறாங்க, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று. இது கண்ணதாசன் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று. 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இன்னான் இன்னான் பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். ஒரு சின்ன கேள்வி, உங்களை பற்றி சொல்லப்படுமா? எனக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். இது மாதிரி ஒரு கூட்டம். பாஸ் சொல்கிறாரு, யாராவது சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள். மனைவியும் சொல்ல மாட்டேங்குது, பிள்ளையும் சொல்ல மாட்டேங்குது, விசுவாசி யாருமே சொல்லலை. அவ்வளோ அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு இவரை பற்றி சொல்லுங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் நேரம் இல்லை. ஒரே 2 வார்த்தையை சொல்லுகிறேன் பாருங்க. மரணம் என்பது எல்லாருக்கும் வரும் ஒரு நாள். ஆனால் மரணத்தை எப்படி சந்திக்கிறோம் என்பதுதான் கேள்வி. மரணத்தை குறித்த ஒரு சிறிய விளக்கம். எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்க்காத நேரத்தில் வருவது மரணம். எக்ஸ்பெக்டட் ஒன் கம்ஸ் இன் அன்எக்ஸ்பெக்டட் வே. நீங்களும் மறிக்கணும், நாமும் மறிக்கணும். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். நம்ம எல்லோரும் க்யூவில் நிற்கிறோம். அவர் முந்தி போயிருக்கிறார், பிந்தி நம்ம போக போகிறோம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, நம்மை குறித்து என்ன சொல்லப்படும்? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் தொற்காள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். தொற்காள் மரித்தாலும் அவளுடைய கிரியைகள் மரிக்கவில்லை. 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், அதனுடைய 6வது வரி. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9ஆம். தொற்காள் தங்களோடு கூட இருக்கையில் அவள் செய்த அங்கிகள் பேசப்பட்டது. புரிஞ்சவங்க ஆமீன்னு சொல்லணும். தொற்காள் அவளோடு கூட இருக்கையில், அதில் ஒரு அங்கி தான் இந்த அருமையான ஐயா எடி பிரதர் அங்கி செய்யலை, ஆனால் ஆத்துமாக்கள் செஞ்சிருக்கிறார்.
திரும்ப சொல்லுகிறேன், தொற்காள் தங்களோடு கூட இருக்கையில் அவள் செய்த அங்கிகள். கவனியுங்கள், தொற்காள் மரித்தாள், ஆனால் அங்கி பேசப்படுகிறது. எனவே நீங்களும் மரிக்கலாம், நானும் மரிக்கலாம். ஒன்று சொல்லட்டுமா, இதே மாதிரி ஒரு கூட்டம் நமக்கு நடக்கும். புரியவே மாட்டேங்குதுல்ல, பயமாக இருக்குதோ? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் வீட்டில் பரலோகமேன் சொந்தமே பாட்டு பாடுறீங்க? ஜபத்தில், குடும்ப ஜபத்தில் பாடுறீங்களா? பரலோகமேன் சொந்தமே பாடுறீங்களான்னு கேட்டேன். ஜான் வெஸ்லி மட்டும்தான் கை தூக்குறாரு. அந்த பாட்டு பாடினாலே அந்த அம்மா சொல்லுது, ஏங்க இப்படி பாடுறீங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? இல்லைங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள், ஆங்கிலத்தில் அதாவது மரிப்பது என்பது ஆசீர்வாதமா. ஆமீன். மரிப்பது என்பது ஆசீர்வாதம். உங்கள் தொந்தரவு எங்களுக்கு இல்லை, எங்கள் தொந்தரவு உங்களுக்கு இல்லை. புரியவே இல்லை. உங்கள் தொந்தரவு எங்களுக்கு இல்லை, எங்கள் தொந்தரவு அங்கே துன்மார்க்கரின் தொந்தரவு இல்லையா. அதனால் உலகத்துக்கு துக்கம், ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மகிழ்ச்சி. ஆங்கிலத்தில் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல், ஆங்கிலத்தில் இட்ஸ் a great joy அப்படின்னு போட்டிருக்குது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. எனவே இந்த நாளில் இன்னொரு வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதில் ஒரு வசனம் போட்டிருக்குது, தங்களோடு கூட இருக்கையில். ரொம்ப நன்றி. அவள் செய்த அங்கிகளை காண்பித்து. இன்னைக்கு சொல்ல முடியும், நிறைய பேர் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவரால் நன்மை பெற்றவர்கள், அவரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், அவரால் ஆலோசனை பெற்றவர்கள், சோர்ந்து போடும் நேரங்களிலே அவரால் தேற்றப்பட்டவர்கள். சொல்லுங்க, காண்பித்து. இந்த ஒரு ஐயா போதுமே, இந்த ஒரு ஐயா போதும். தெரியுமா உங்களுக்கு? சில நேரங்களிலே கவனிங்க, நாம் பிரபலமாக இருப்போம், நம்ம உருவாக்கினவர் பிரபலமாக இருக்க மாட்டார். ஒரு கமாலியேல் பவுலுடைய ரட்சிப்பு காரணம் கமாலியேல் பேசப்படவில்லை, ஆனால் பவுல் பேசப்படுகிறார். பிரதர் எடி இன்றைக்கு ஒருவேளை அன்னோனாக இருக்கலாம், இங்கே அன்னோன் அங்கே வெல் நோன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இங்கே அன்னோன் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நித்தியத்தில் அவர் ரொம்ப வெல் நோன். எனவே வாழும் காலங்கள் கொஞ்சம், அந்த கொஞ்ச காலத்தில் ஆண்டவருக்காக வாழ்வோம். திரும்ப சொல்லுகிறேன், எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். இட் இஸ் நாட் how long we live, how well we live. ஆண்டவருடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 11:7. அந்த அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, சற்று மாற்றி சொல்லுவேனேயானால் இது 2 தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லப்பட்ட வசனம். செல்வினியூஸ் என்கிற தேவமணி இப்படி சொல்லுகிறார், a spiritual man is immortal till God's work is being done in him and through him. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் வராது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் சொன்னார், எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. சொன்னவர் மரித்தார், ஆனால் நாம் உயிரோடு இருக்கிறோம். புரியவே இல்லை. சொல்லுங்க, ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு அவன் மூலமாய் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் வராது. எனவே இந்த அருமையான குடும்பத்தாருக்கு சொல்ல விரும்புகிறேன், அதாவது God fulfill his plan in him and through him. அவரிலே அவர் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்பினாரோ அதை செய்து முடித்தார். நித்தியத்தில் அவரோடு கூட இருக்கிறார். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லும் போது அல்ல. அந்த வார்த்தை 7ஆம் வசனம், சொல்லும் போது அல்ல, சொல்லிக் கொண்டிருக்கும் போது அல்ல, ஆரம்பிக்கும் போது அல்ல, சொல்லி கரங்களை உயர்த்தி. ஸோ அவருக்கென்று என்ன தேவன் நியமித்தாரோ இந்த ராயபுரம் பகுதியில் பிள்ளைகளை தந்தார், பிள்ளைகளின் பிள்ளைகளை தந்தார். அது மாத்திரமல்ல, இந்த சபையில் ஒரு பேசப்படுகிற ஒரு பொருளாய் மாற்றினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். God pronounced him, God proved him. அவர் ஒரு பேசும் பொருளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நிரூபிக்கும் ஒரு பொருளாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அந்த வசனம் சொல்லுகிறது, சொல்லி முடித்திருக்கும் போது. உங்களுக்கு எனக்கு தான் சொந்தம். நம்ம எல்லாருமே பல வியாதிகளை கடந்து வந்தோம். இந்த கொரோனாவில்
தலைவருக்கு நிறைய நிறைய பலவீனங்கள், அவருக்கு நிறைய வந்தது, மேடு பள்ளங்கள் எல்லாருக்கும் வந்தது. எனக்கு 10 அடைப்பு, 5 பைபாஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதுக்கு மத்தியில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் ஸ்டில் காட் ஹேஸ் எ பிளான் இன் மை லைஃப். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறார். இந்த எடி வாழ்க்கையிலே அவர் என்னத்தை விரும்பினாரோ அதை அவரிலே செய்தார், அவர் மூலமாய் செய்தார். அதுதான் இத்தனை மக்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்கிறேன், அவரால் நன்மை பெற்றவர்கள், வசனத்தால், அவருடைய வார்த்தையால், அவருடைய சொற்களால், அவருடைய ஜெபத்தினால் நன்மை பெற்ற நாம் எல்லாரும் சொல்லுவோம், நமக்கு ஒரு நாள் வரும். ஆமீன். ஆனால் என்ன விஷயம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிக்க போகிறோம்? இந்த குடும்பத்தாருக்கு ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம், இந்த குடும்பத்தாருக்காக கடைசி அதிகாரம், கடைசி வசனம். யோசுவாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், கடைசி வசனம். அந்த வசனத்தை 31ஆம் வசனம். கொஞ்சம் இந்த வசனம் கொஞ்சம் கஷ்டம். சொல்லுங்க, அவர் மரித்து, சொல்லுங்க, அவர் மரித்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த, நான் சொல்ல வந்த வார்த்தை, எடி மரித்த பின்பு அவருக்கு பின்பு இருக்கிற அவருடைய குடும்பம், அதில் ஒன்று போட்டிருக்குது, சகல நாட்களிலும் கர்த்தரை சேவித்தார்கள். எடி 2 பிள்ளைகளும் மகனும் மருமகளும் சொல்லுறேன். எடி மரித்தாலும் அதில் போட்டிருக்குது, யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்து மூப்பருடைய சகல நாட்களிலும், அதில் ஆங்கிலத்தில் போட்டிருக்குது, அவன் சேவித்த கர்த்தரை அவர்கள் சேவித்தார்களாம். எல்லாம் சொல்வீங்களா? அந்த பிள்ளைகள்லாம், பிள்ளைகள் எழுந்து நிற்கிறீங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணுவார், அண்ணன் ஜோம் பண்ணுவார். குடும்பத்தார் எழுந்து இல்லைங்க, அண்ணன் உங்களுக்காக ஜோம் பண்ணுவார். முடிச்சதான், இப்போ ஜோம் முடிச்சுட்டேன், அவ்வளோதான். ஓ சாரி சொல்லுங்க, அவருக்கு பின்பு சொல்லுங்க, சகல நாட்களிலும் கர்த்தரை சேவிப்போம். யாருக்கு பின்பு? யாருக்கு பின்பு? உங்கள் தகப்பனுக்கு பின்பு, உங்கள் மாமாவுக்கு பின்பு, உங்கள் மாமனாருக்கு பின்பு, உங்கள் சொல்லுங்க, என் மாமனாருக்கு பின்பு, என் தகப்பனுக்கு பின்பு, என்னுடைய சொந்தங்களுக்கு பின்பு. அதில் போட்டிருக்குது. யோசித்து பாருங்க, நம்ம செத்த அடுத்த நாள் நம்மளை மறந்துடுறோம். புரியுதா உங்களுக்கு? செத்த அடுத்த நாளே பிரியாணி சாப்பிட்றோம். புரிய மாட்டேங்குது. புரியுதா? அன்றைக்கி ஒரு மரம் வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவர் இறந்துட்டார். அந்த அம்மா சொல்லுது, ஏய் பாஸ்புக் போய் தேடி நின்றுது. புருஷன் பாஸ்புக்கை கேட்குது. புரியவே இல்லை. அதனால தான் சீக்கிரம் போயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் மரித்து வெகு நாளைக்கு பின்பும் யோசுவா பேசப்பட்டான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இது திரும்ப சொல்கிறேன், நான் மரித்தாலும் நான் பேசப்பட வேண்டும். ஒரு பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா மரித்தார், ஆனால் இன்றைக்கி பேசப்படுகிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வாழும் காலங்கள் கொஞ்சம், ஆனால் வாழப்போகிற காலங்கள் மிக அதிகம். லைஃப் இஸ் ஷார்ட் பட் இட் இஸ் லாங். இந்த வாழ்க்கை குறுகினது, வாழப்போகிற வாழ்க்கை நீளமானது. அந்த வாழ்க்கைக்காகத்தான் இந்த வாழ்க்கை. இது சரியில்லைன்னா அது சரி இருக்காது. புரியுதுங்களா? லைஃப் இஸ் ஷார்ட் பட் இட் இஸ் லாங். இந்த காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். எடி பிரதர் வாழ்க்கை நித்தியத்திற்கான ஒரு நிரந்தர முதலீடு. எல்லாம் சொல்லுங்க, நித்தியத்திற்கான எங்கள் வாழ்க்கை அப்படி அமைய ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.